ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும். ஆளுநர் அர்லேக்கர் தலைமையில் நடைபெற்ற 33வது பட்டமளிப்பு விழா தொடக்க முதலே அடுத்தடுத்த அதிர்வுகளாலும் எதிர்பாராத திருப்பங்களாலும் பரபரப்பாக அரங்கேறியிருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு அல்லது பல்கலைக்கழக விழா தொடங்கினாலும் முதல் குரலாக நீராறும் கடலுடுத்த என தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவதே நடைமுறை மரபு. ஆனால் நெல்லையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக நிர்வாகம் வெளியிட்ட நிகழ்ச்சி நிரல் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. வந்தே மாதரம் முதலிலும் தேசிய கீதம் இரண்டாவதாகவும் பாடப்பட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும். தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனாரின் பெயரிலேயே அமைந்த பல்கலைக்கழகத்தில், அதுவும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையாக இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அரசியல் அரங்கில் கொதிநிலையை உச்சத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இந்த புரோட்டோகால் மாற்றத்தை கண்டு கொதித்தெழுந்த பல்கலைக்கழக துணைவேந்தரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான விஸ்வநாதன் உடனடியாக விழாவை புறக்கணிப்பதாக அறிவித்து நிகழ்ச்சியை புறந்தள்ளினார். அவரை தொடர்ந்து நெல்லை தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர் RS முருகன், கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் ஆளுநர் பங்கேற்கும் நிகழ்வை அதிரடியாக புறக்கணித்தனர். முன்னதாக தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என துணைவேந்தர் அறிவித்ததால் பட்டமளிப்பு விழாவில் போராட்டங்கள், அசம்பாவிதங்களை தவிர்க்க பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. நெல்லை மாநகர காவல் ஆணையர் மற்றும் நெல்லை சரக DIG திருநாவுக்கரசு ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரும் சிறப்பு அதிவிரைவு படையினரும் குவிக்கப்பட்டு பல்கலைக்கழகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே தமிழ்த்தாய் வாழ்த்து மீண்டும் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டதற்கு அமைச்சர் வன்னியரசு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். வந்தே மாதரம் மூலம் போலி தேசபக்தியை கட்டமைக்க முனைவது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது என்றும் ஆளுநரின் தமிழர் விரோத போக்கு கண்டனத்துக்குரியது என்றும் அவர் கொந்தளித்துள்ளார். ஆளுநரை இயக்குகின்ற பாஜக ஒன்றிய அரசு திட்டமிட்டு அவர்கள் ஒரே மொழி ஒரே நாடு என்கின்ற அந்த நிலையை கட்டமைப்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறாங்க. வந்தே மாதரம் பாடுவது என்பது ஒட்டுமொத்தமாக புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதேபோன்று தமிழ்நாட்டில் நடத்தப்படும் எந்த ஒரு விழாவிலும் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே எப்போதும் முதலிடமும் முன்னுரிமையும் அளிக்கப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் மாளிகை இதற்கு மாறுபட்ட நடைமுறையை பின்பற்றுவது முற்றிலும் தவறான அணுகுமுறை என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கண்டித்துள்ளார். உங்களுடைய மாநில பிராந்திய இதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்கே அதே மாதிரி தான் பண்ணணும். அது இல்லாமல் பண்றது தவறான விஷயம். அது கண்டிப்பாக அனுமதிக்க முடியாது. பல்கலைக்கழகமானது தமிழ்நாடு அரசாங்க சட்டத்தின் கீழ்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே அரசு வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் தான் பல்கலைக்கழக நடைமுறைகள் அமைய வேண்டுமே தவிர வேந்தர் என்பதற்காக ஆளுநர் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சட்டத்தின் கீழ் தான் அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில், வழிகாட்டல் அடிப்படையில் தான் பல்கலைக்கழகம் அதனுடைய நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டுமே தவிர வேந்தர் என்பதற்காக அவர் சொல்வதை கேட்டு நடப்பது என்பது ஏற்க வேண்டிய அவசியமில்லை. ஆளுநரின் இந்த தன்னிச்சையான போக்கை கண்டித்துள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், தமிழ் உணர்வை சீண்டும் வகையில் ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வரும் நிலையிலும் முதலமைச்சர் விஜய் இது குறித்து அமைதி காப்பது ஏன் என அவர் காட்டமாக வினவியுள்ளார். ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் தமிழ் மொழியின் அடையாளத்தின் மீதும் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையின் மீதும் அரசியல் செய்கின்ற ஒரு ஆதிக்க மனோபாவம் நிறைந்த இச்செயல் ஒரு காலத்திலும் தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும்.
தமிழர்களுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறையாண்மை உள்ள அரசுக்கு விஜயனுடைய இந்த கள்ள மௌனம் மாபெரும் துரோகம் இழைத்திருப்பதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். தமிழையும் தமிழ் இன உணர்வையும் முன்னிறுத்தும் மண்ணில் ஆளுநர் மாளிகையின் இந்த புரோட்டோகால் மாற்றம் தற்செயலானதா அல்லது திட்டமிட்ட அரசியல் நகர்வா என்ற கேள்விதான் தமிழர்கள் மத்தியில் காட்டுத் தீயாய் கனன்று வருகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.